இன்னைக்கு சுட சுட வந்து ரோட்டு சைடு காளான் ரெசிபி தான் செஞ்சு தரலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். குழந்தைங்க ஸ்கூல் போயிட்டு வந்துட்டு இருக்கும்போது கூட ஏதாச்சும் ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்துட்டே இருப்பேன். ஆனால் குழந்தைங்களுக்கு ஸ்கூல் லீவ் விட்டு கிட்டத்தட்ட 4-5 நாள் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு நாளும் வீட்டில இருந்து ஒரு ஸ்நாக்ஸும் செஞ்சு தரல. குழந்தைங்களே போர் அடிச்சு அம்மா ஏதாச்சும் செஞ்சு கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரியல. அந்த ரோட்டு ஓரமாக வச்சிருக்கிறாங்களே அந்த காளான் ரெசிபி, அதை சாப்பிட்டு பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஒரு சில இடத்துல வேணா பார்த்தீங்கன்னா அந்த காளான் இருக்கும். ஆனால் எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் முட்டைக்கோசு மட்டும் தான் போட்டு செய்வாங்க. ஆனால் அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா காளான் மசாலான்னு சொல்லுவாங்க. அதை வீட்டிலேயே செய்யலான்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணேன். ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி வீட்டில் செஞ்சிருந்தேன். அதுக்கப்புறம் திரும்ப இப்போ தான் அதுக்கான காலமும் நேரமும் அமைஞ்சிருக்கு. ஒரு பெரிய முட்டைக்கோஸ் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி அலசி எடுத்துக்கணும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கப் அளவுக்கு மைதா, 1/4 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், உப்பு, கரம் மசாலா, மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா தெளித்து பழஞ்சிக்கணும். ரொம்ப குளக்குளன்னு இருக்கக்கூடாது, கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். அதை ரெடி பண்ணதுக்கப்புறம் எண்ணெயில் போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துடணும். இந்த ரெசிபிக்கு மேலே அந்த கார்ன் வந்து போட்டு கொடுப்பாங்க. அதுதான் இன்னும் சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா நான் ராவா வாங்கிட்டு வந்து வீட்டிலேயே பொரிச்சிக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு பெரிய கடாயில் வந்து பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு எண்ணெய், வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, டொமேட்டோ சாஸ் ஊற்றிக்கலாம். நான் வந்து தக்காளியை நல்லா அரைச்சி ஊற்றிக்கிட்டேன். நல்லா அது வதங்கினதுக்கப்புறம் காரத்துக்கு அப்போ என்னென்ன மசாலா இருக்கோ அத்தனை மசாலையும் சேர்த்துக்கிட்டேன். சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா, கரம் மசாலா, மிளகாத்தூள் இதெல்லாம் சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா கொதிக்கி விட்டுருணும். அதுக்கப்புறம் அந்த எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்தோம்னா முட்டைக்கோஸ் அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தனித்தனியாக பிச்சு விட்டுருணும். அதை சாப்பிட்டு பார்க்கலான்னு சாப்பிட்டு பார்த்தேன். தனியாக சாப்பிடும்போது நல்லா தான் இருந்துச்சு டேஸ்ட்டு. அப்புறம் அந்த கடாயில் நம்ம தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சிருக்கிறோம்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தண்ணி போல் இருக்கும். அது கொஞ்சம் திக்காகிறதுக்காக கார்ன்ஃப்ளவர் மாவில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதில் ஊற்றி நல்லா கொதிக்க விட்டோம் அப்படின்னா கொஞ்சம் திக்காயிடும். அப்புறம் நம்ம பிச்சு வச்ச அந்த முட்டைக்கோஸ் வந்து அதில் போட்டு ஒரு 5-10 நிமிஷம் போல் நல்லா கொதிக்க விட்டோம் அப்படின்னா நல்லா திக்காயிடும். அப்புறம் அது கூட வந்து கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பராக ரோட்டு சைடு காளான் மசாலா ரெடிங்க. இது அப்படியே சாப்பிடாம அது கூட இன்னும் கொஞ்சம் நம்ம டெக்கரேட் பண்ணி சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கடையில் கொடுக்குறதும் அப்படி தான் கொடுப்பாங்க. இந்த காளான் மசாலா ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு அது கூட வெங்காயம், கேரட்டு, கொத்தமல்லி தழை இதெல்லாம் மேலே வந்து டெக்கரேட் பண்ணிவிட்டு அது கூட வந்து பார்த்தீங்கன்னா மேலே கார்ன் நல்லா சேர்த்துடணும். இதெல்லாம் போட்டு நல்லா பரட்டி ஒவ்வொரு ஸ்பூனாக எடுத்து வாயில் வச்சு சாப்பிட்டு பார்த்தா அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இது கடையில் வாங்கும் போது ஒரு பிளேட்டு 40 ரூபா 50 ரூபா சொல்லுவாங்க. ஒரு பெரிய முட்டைக்கோஸ் வாங்கிட்டு வந்து அதை வீட்டிலேயே செஞ்சு நாங்கள் எல்லாருமே ஒரு ஃபேமிலியை உட்காந்து சாப்பிட்டுட்டோம். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 பிளேட்டு போல் வந்துச்சுங்க. அப்போ எவ்வளோ மணி சேவிங். பணம் ஒரு பக்கம் மிச்சம். அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சுட சுட அந்த மாதிரி ஃபேமிலியாக வீட்லேயே என்ஜாய் பண்ணி சாப்பிட்றது அது ஒரு தனி அழகு தாங்க. இதுக்கு மேலே யாராச்சும் ரோட்டு சைடில் போய் இந்த காளான் ரெசிபி சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அதில் வந்து காளான் இருக்குதான்னு சொல்லுங்கள். ஆனால் காளானே இல்லை, ஆனால் இதுக்கு பேர் காளான் ரெசிபி தான்.